உங்களுடைய விரிப்புகளின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு தெண்டாசன நிலையிலிருந்து தெண்டாசன நிலைக்கு வாருங்கள். வந்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நன்றாக உள்மூச்சு, வெளிமூச்சு, ஆழ்ந்த மூச்சு, அமைதியான மூச்சு, நிதானமான மூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு. நீங்கள் இதுவரை செய்த ஆசன பயிற்சிகளின் ஊடாக உங்களுக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் உள்ளார்ந்த ரீதியாக பெற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த உணர்வுகளை, மாற்றங்களை உணர்ந்து கொள்வீர்களாக. உங்கள் உடல் ரீதியாக, உள ரீதியாக ஏற்பட்ட அந்த நல்ல அனுபவங்களை உள்ளார்ந்த ரீதியாக உணர்ந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ நீங்கள் சாதாரண நிலைக்கு வந்து உங்களுக்கு சௌகரியமான வசதியான ஆசனங்களில் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆசன பயிற்சிகள் 3 வகையாக இருக்கின்றன. இருந்து செய்கின்ற ஆசனங்கள், நின்று செய்கின்ற ஆசனங்கள், படுத்திருந்து செய்கின்ற ஆசனங்கள் என்று 3 வகையாக நாங்கள் ஆசனங்களை செய்கின்றோம். இதில் படுத்திருந்து செய்கின்ற ஆசனங்களில் மல்லாந்து படுத்திருந்து செய்கின்ற ஆசனங்கள், குப்புறப்படுத்து செய்கின்ற ஆசனங்கள் என்று 2 வகை இருக்கின்றன. இதில் நாங்கள் ஆரம்பத்தில் மல்லாந்து படுத்து செய்கின்ற ஆசனங்கள் பார்த்திருந்தோம். அதில் புயங்காசனம், அடுத்ததாக சலபாசனம் செய்தோம் 2வது, 3வதாக தனுராசனம் செய்தோம். இந்த ஆசனங்களுக்கு ஒரு ஓய்வு நிலை ஆசனமாக 4வதாக மகராசனம் பார்த்திருந்தோம். இதைவிட நாங்கள் மல்லாந்து படுத்து செய்கின்ற ஆசனங்களில் பவனமுத்தாசன கிரியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆசனம் செய்தோம். அதைவிட நவாசனம், படகாசனம் என்று செய்தோம். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் 7ஆசனம் வக்ராசனம் பார்த்திருக்கின்றோம். வக்ராசனம், அதைவிட பவனமுத்தாசன கிரியா பார்த்தோம். இதைவிட உஷ்டாசனம் என்று சொல்லப்படுகின்ற ஒட்டக வடிவத்தில் எங்களுடைய உடல் தோற்றத்தை ஏற்படுத்தி உஷ்டாசனம் என்கின்ற அந்த ஆசனத்தை பார்த்திருந்தோம். அதைவிட நின்று செய்கின்ற ஆசனத்திலே நாங்கள் உட்கட்டாசனம், அதனுடைய அரைநிலை பார்த்தோம். எனவே இதில் நாங்கள் கிட்டத்தட்ட 10 ஆசனங்களை நாங்கள் இன்றைக்கு பார்த்திருக்கின்றோம். இந்த ஆசனங்கள் அத்தனையுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை அளித்து உங்களுடைய உடல் உள்ள ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவதாக அமைகின்றது. எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நாங்கள் ஆரோக்கிய நிலையில் வீழ்ச்சி அடைவதால் நாங்கள் பல்வேறு நோய்கள் நொடிகளுக்கு உள்ளாகி மருந்து பாவனைகளுக்கு நாங்கள் மருந்துகளை அதிக அளவில் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், அந்த காலங்களில் நாங்கள் உணவைத்தான் மருந்தாக பயன்படுத்தினோம். உணவே மருந்து என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய பழக்க வழக்கங்கள்னால, உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அல்லது இந்த நவீன யுகத்தில் எங்களுடைய அதாவது வசதிகள் கூடுகின்ற பொழுது எங்களுடைய உடலுக்கு உடல் உழைப்பு குறைகின்ற காரணத்தினால நோய் நொடிகளுக்கு நாங்கள் உள்ளாகின்றோம். அதன் காரணமாக நாங்கள் இன்றைக்கு உணவுக்கு பதிலாக மருந்து தான் நாங்கள் அதிக அளவில் எடுக்க வேண்டியதாக மருந்தே உணவு என்ற நிலையும் காணப்படுகின்றது. எனவே அந்த நிலைகளில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். இந்த ஓம் சக்தி நிறுவனத்தின் ஊடாக நாங்கள் இந்த ஆசன பயிற்சிகள் நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றோம். இந்த ஆசன பயிற்சிகளை நீங்கள் மிகச்சிறந்த முறையிலே முறையாக கற்று ஒரு முறையான குருவூடாக கற்றுக்கொள்வதன் ஊடாக நீங்கள் நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆசன பயிற்சிகளை நீங்கள் தவறாக செய்யக்கூடாது. முறையாக கற்றுக்கொண்ட ஒரு குருவிடம்தான் நீங்கள் இந்த ஆசன பயிற்சிகளை பயின்று நாளாந்தம் இதை செய்து வருகின்ற பொழுது உங்களுடைய உடல் உள ஆரோக்கியம் அடைந்து நீங்கள் நோய்களிலிருந்து நிச்சயமாக விடுபட்டு உங்களுக்கு நிறைவான வாழ்வும் ஒரு நீண்ட ஆயுளும் நிம்மதியான வாழ்வு நிறைவான வாழ்வு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வுகளை நாங்கள் இறுதி நிறைவேற்றிக் கொள்வோம். இப்போ க்ளோசிங் ப்ரேயரோடு நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம்.
ஓம் யோகா சமஸ்கா சுகினோ பவந்து. யோகா சமஸ்கா சுகினோ பவந்து. யோகா சமஸ்கா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ நன்றாக கைகளை உரசிக்கொள்ளுங்கள். உங்களுடைய 2 கைகளை உள்ளங்கைகளை நன்றாக உரசுங்கள். வெப்பமேறும் வரைக்கும் சூடேறும் வரைக்கும் நன்றாக உரசி உங்களுடைய கண்களில் ஒற்றிக்கொள்ளுங்கள். அப்படியே நெற்றி பகுதி, தலைப்பகுதி, கன்னம் பகுதிகள், முகம், அழகிய வாசுத்தானம், தொண்டை பகுதி, அப்படியே நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, வயிற்று பகுதியில் பொக்குள் பகுதியை நன்றாக அழுத்தி கொள்ளுங்கள். அடி வயிற்று பகுதி, கால்கள், உள்ளங்கால்கள், தோல் மூட்டுக்கள், முதுகுப்புறங்கள், அப்படியே கையினுடைய பின் பகுதி உரசி நீங்கள் உங்களுடைய கைகளை பார்த்து நான் இதுவரை செய்த யோகாசன பயிற்சிகளின் மூலம் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவ சக்தியை, அந்த மகா சக்தியை, அந்த எல்லையற்ற பிரபஞ்ச சக்தியை உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் பரவ செய்கின்றேன். இந்த சக்தியானது உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைந்து வியாபித்து உடல் முழுவதும் பரவி செல்லுகின்றது. இதனால் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமும் அமைதியும் சுகமும் பலமும் நலமும் பெற்று விளங்குகின்றது. உடல் உள்ள ஆரோக்கியத்தோடும் என்றென்றும் இளமையோடும் நிம்மதியான வாழ்வு வாழ இந்த சக்தி எனக்கு உதவுகின்றது. இந்த யோகாசன பயிற்சியை கற்றுத்தந்த யோக பதஞ்சலி முனிவர் மற்றும் அவர் வழிவந்த குருமார்கள், யோகிகள், சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் அத்தனை பேருக்கும் நான் நன்றியை செலுத்துகின்றேன் என்று சொல்லி நீங்கள் வழிபட்டு கொள்ளுங்கள், பிரார்த்தித்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.